இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த 2 நிமிஷம் அப்படின்றது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல் விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் தி வைல்ட் இம்பார்ட்டன்ட் கோல் அப்படின்றது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் ஆன் லீட் மெஷர். மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீப் எ ஸ்கோர் போர்டு. நான்காவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரியேட் எ கேரன்ஸ் ஆஃப் தி அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த 4 விஷயமும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் என்ன பண்றாரு, அவருடைய பெயர் என்ன? ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேரை கேட்டால் நமக்கு வந்து புரியாது, அதை திரும்ப திரும்ப நம்மளால சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் ஒரு சில பேர்லாம் கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் எத்தனை பிளேயர் இருக்காங்க, அதுல யார் யார் வந்து சும்மா உட்காந்துருக்காங்க, யார் யார் விளையாடுறாங்க அப்படின்றத முதல் கொண்டு அவங்க எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, நம்ம அழகா அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லிடுவோம். இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு முதல் விஷயம், அதாவது வந்துட்டு வைல்டு இம்பார்ட்டன்ட் கோல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபோக்கஸ் ஆன் தி வைல்டு இம்பார்ட்டன்ட் கோல் அப்படின்றத சொல்றோம். இந்த கோல் அப்படின்றது முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிரிக்கெட்டை பத்தி யாரு கேட்டாலும் அவங்கள பத்தி நீங்க ஏன் வந்துட்டு சரியா சொல்றீங்க, எந்தவித தடுமாற்றமும் இல்லாம நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க இப்ப ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்ம அம்மாவோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வராங்க. அப்படி சாப்பாடு கொடுக்க வரும்பொழுது எத்தனை பேர் அவங்க முகத்தை பார்த்து நீங்க வெல்கம் பண்ணி அவங்கள்ட்ட சாப்பாடை வாங்கிட்டீங்க. அம்மா சாப்பாடு கொடுங்கம்மா, ஒய்ஃப் சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்றேன் நான் அப்படின்ற மாதிரி யார் எத்தனை பேர் வெல்கம் பண்ணி வாங்கிட்டீங்க? ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 100ல் ஒரு 1-2 வேணா அப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இரு இங்க வச்சுட்டு போய், இங்க வச்சு குறுக்க வராதமா இங்க வாமா வச்சுட்டு போமா குழம்பு ரசம் அப்படிதான் நம்ம கேட்டு வாங்குவோம். ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு சென்னை உங்களுக்கு பிடிச்ச டீம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத நம்ம என்னைக்காவது நம்மளுடைய பிஸ்னஸில் இல்லை நம்ம வந்துட்டு முதல்ல ஒரு ஹிக்கிகாயின்னு சொல்லிட்டு, அதாவது சைனீஸ் சொல்லுவாங்க, அது வேணா விட்டுருங்க, அதை பற்றி தனியாக பேசலாம். ஸோ என்னைக்காவது வந்துட்டு நம்ம இலக்கு இதுதான் அப்படின்ற ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கோல். நான் என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படின்ற ஒரு கோலை என்னைக்காவது நம்ம செட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம், பண்ணவங்க விட்டுருங்க, பண்ணாதவங்க கிடையாது, மெஜாரிட்டியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கே ஒரு 100% இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வெறும் 5% மட்டுமே, 5% கிடையாது, ஒரு 5000 பேர் 10,000 பேர் மட்டுமே வந்துட்டு இங்கே மிகப்பெரிய மில்லியனரும் ட்ரில்லியனருமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது மெஜாரிட்டியாக யாருமே இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வாழ்க்கையில் நான் எல்லாருக்குமே 2 கை 2 கால் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான், ஹைட்டு குள்ளம் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். தவிர மற்றபடி என்ன பெரிய வித்தியாசங்கள் மனுஷங்களுக்குள்ளே இருக்குது? ஏங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அவரால் முடியல, அவர் நினைச்சிருந்தாருன்னா எனக்கு இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு வீட்லயே படுத்து தூங்கிட்டு யாராவது காசு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அவர் இருந்திருக்கலாம். அந்த உமன் என்ன பண்றாங்கன்னா, ஸோ அவங்க வந்து கால் இருக்குல்ல, அதாவது கை அவங்களுக்கு இதுவா இருக்கு, அவங்க காலில் டிராயிங் பண்ண வந்து கத்துக்கிறாங்க. ஸோ பயங்கர ப்ரௌடா இருந்துச்சு. நம்மளால வந்துட்டு கை இதுவா இருந்து நம்மளாலே எழுத முடியும், ஆனா அவங்க காலில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இது வந்து உடனே பிறந்த உடனே அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருச்சுப்பா, அந்த சக்தி வந்துருச்சு அதனால அவங்க வந்து கால்லயோ வரைகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணி இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது, இதெல்லாம் ஒரு குறை கிடையாது அப்படின்றத ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. முயற்சி திருவினையாகும். இந்த வீடியோ நான் எடுக்கும் பொழுது எத்தனை வந்துட்டு ரீடேக் எடுத்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சைட்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க. அதாவது இந்த வீடியோ நான் உருவாக்கும் போது இது வியூஸ் எவ்வளவு போகுதுன்னா எனக்கு தெரியாதுங்க. இது வந்துட்டு 100 போலாம், 200 போலாம், ஏன் 1000 போலாம், 2000 போலாம், எவ்வளவு வேணா போலாம். ஏன்னா மில்லியன் கூட போலாம், ட்ரில்லியன் கூட, வைரல் கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க வந்துட்டே வந்துச்சு. ஸோ என்ன வேணா நடக்கலாம். பட் என்னுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு இது போய் சேரும், அதுதான் என்னுடைய கோல். அப்போ என் வேலையில நான் ஃபோக்கஸ்டா இருக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் என்னென்ன வேலை இருக்கு பார்த்தீங்களா? இவருங்க மைக்கு, இந்த மாதிரி வந்துட்டு பவர் பேங்க், ஏன்னா இங்கே லைட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா காலையில நான் எடுத்துட்டு இருக்கேன், நான் விடிகாலம் எடுத்துட்டு இருக்கேன். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இது என்னுடைய கோல். அப்போ உங்களுக்கு என்ன கோல் இருக்கு? அந்த கோலுக்கு நீங்க என்ன டெடிகேட்டடா ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போலதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம கிரிக்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கிறோம், நம்மளுடைய ரசிகர் நம்மளுடைய தலைவருடைய படம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தியேட்டர்ல போயிட்டு பயங்கர ஃபோக்கஸ்டா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நம்மள வந்துட்டு வெளியில ரிவ்யூ கொடுக்குறோம். ஏன்னா ஃபோக்கஸ்டு ஃபுல்லா அங்க இருக்கு. அப்போ உங்களுடைய கோல்ல ஃபோக்கஸ் வச்சிங்கனாலே போதும், நீங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். நீங்க பெருசா வேற எதுவும் அப்படியே இதுக்காக டெடிகேட்டடா இன்னும் பயங்கரமான பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முன்ன கவனத்தை செலுத்துங்க, ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமான ஒண்ணுதான். இரண்டாவது விஷயம், அதாவது ஆக்ட் ஆன் லீட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது என்னன்னா எனக்கு ஒரு எண்டுங்க, இந்த எண்டு தாங்க நான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துட்டு அவங்க எண்டு ரிசல்ட்டுக்காக இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறேன்ல, இது வந்துட்டு வியூஸ் போகுமா போகாதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ பண்றது அது கிடையாது. அதாவது இன்றைக்கு என்னுடைய வேலை என்ன, இன்றைக்கு என்ன தடுங்கல் வந்தாலும் சரிங்க, இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன்னா எடுத்துருவேன். அதை அப்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றது வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ஸோ எண்டு கோல் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இந்த எண்டு கோல்ல ரிசல்ட்டை நான் பார்க்கக்கூடாது. என்னுடைய வேலை என்ன, என்னுடைய இன்புட் என்ன, என்னுடைய இன்புட்ல நான் சரியான விஷயங்களை நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். என் வேலை என்னன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன், மக்களுக்கு தேவையான விஷயத்த வந்து கொடுத்துட்டேன். ஸோ தம்ப்நெயில் எடிட் பண்ணி யூடியூப்ல வந்து டைட்டிலை போட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய வேலை என்ன நடந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் டெய்லியும் நான் என்னுடைய வேலையை முடிச்சிருவேன். அதுல ரிசல்ட் அப்படின்றத எதிர்பார்க்கவே மாட்டேன். அந்த ரிசல்ட் எப்போ வேணா வரட்டும். இன்னைக்கு இந்த வீடியோ வியூஸ் போகல, நாளைக்கு வியூஸ் போகலன்னா அர்த்தம் கிடையாது. இது என்னைக்கு வேணா வியூஸ் போகும், என்னைக்கு வேணா மக்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லைஃப்ல ஒரு விஷயத்த செய்யணும்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னடா எவ்வளவு பண்ணாலுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை அப்படியே வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறோம். அப்போ ரிசல்ட்டே வரல, 1 மாசம் 2 மாசம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால தான் சொல்றேன், ஸோ நீங்க எப்பவுமே சரி ஒரு எண்டு அப்படின்றத நோக்கி ஓடுங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ரிசல்ட் பிளஸோ மைனஸோ ஸோ அது நமக்கு வந்துட்டு தேவை கிடையாது. நம்ம இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்புட்ல நிறைய டெடிகேட்டட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கிறேன். என்னுடைய உண்மையை நான் அதில் கொடுத்துட்டேன். என்னுடைய நியாயமான உழைப்பை நான் அதில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு நியாயமான உழைப்புக்கான ஊதியம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை இன்னைக்கே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு இக்னோர் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேணாம் போப்பா இதெல்லாம் ரிசல்ட்டே வரல அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது விஷயம், கீப் எ ஸ்கோர் போர்டு. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு இலக்கை நோக்கி போறோம், இன்னைக்கு நம்ம ஒரு இலக்கை வந்துட்டு முடிவு பண்றோம், இன்னைக்கு இதை பண்ணணும்னு சொல்றோம், ஓகே எல்லாமே ஓகே தான். ஆனா இதை நம்ம மெஷர் பண்றோமா? அதாவது வந்துட்டு இன்னைக்கு என்னுடைய வந்துட்டு வேலை என்ன, இதை நான் முடிச்சிட்டேனா, இதை நான் ப்ராப்பரா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ எந்த லெவலுக்கு இருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகும்னா கண்ணை முடிக்க 100 கிலோமீட்டர் கார்ல அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு போயிட முடியாது. அங்க போய் நான் என்ன பண்றேன்னா, ஸோ அந்த 100 கிலோமீட்டர்ல இப்போ எத்தனை 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேனா, 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேனா, இப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியணும். ஸோ எனக்கு அந்த எண்டு போறேன், இங்க இருந்து அந்த எண்டு போனா போதுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ஸோ அதான் மட்டும் ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும். ஸோ இங்க இருந்து அந்த எண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல நம்ம இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போயிருக்கேன், 6 கிலோமீட்டர் போயிருக்கேன், ரிசல்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனா நான் இவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னா நான் இன்னைக்கு ஒரு 10 வீடியோவில் வந்துட்டு ஒரு 2 வீடியோ எடுத்துட்டேன், இப்போ வரைக்கும் 2 வீடியோ எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு வந்துட்டு 8 வீடியோ எடுக்கணும். அப்போ நான் என்னுடைய கோல் தெரியுது. அதாவது வந்துட்டு நான் 10 போறதுக்கு நான் இங்க என்ன பண்றேன்னா 2 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 8 வீடியோ இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. அந்த இலக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப நம்ம எதுவுமே பண்ணாம நான் இன்னைக்கு எத்தனை வீடியோ எடுத்தேன் தெரியலையே, இல்ல வேற நிறைய கட் பண்ணி போட்டிருக்கேன் தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்திலே எடுத்தேன்னா என்னால என்னோட இலக்குல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 4வது, கிரியேட் எ கேடன்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதுகிறோம், ஹோம்ஒர்க் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹோம்ஒர்க் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எழுதிட்டு வாங்க, ஆனால் நான் செக் பண்ண மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதில் எத்தனை பேர் வந்துட்டு அந்த ஹோம்ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 80% அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. அதுவே அந்த டீச்சர் நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்கு தப்பா இருந்தாலும் தப்பா இல்லாட்டியும் நீங்க எழுதிட்டு வாங்க, அப்படி எழுதிட்டு வராதவங்களுக்கு அடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், தப்பா இருந்தாலும் தப்பா இல்லாட்டி எழுதிட்டு போய் காட்டிடுவோம், சாரி மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஆனா எழுதிட்டே போகலன்னா வெளுத்து விட்டுருவாங்க அப்படின்னு நினைப்போங்களா? அதாவது நீங்க ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டீங்க, அதை டெய்லி மெஷர் பண்றீங்க. ஸோ இந்த கோல் அப்படின்றது கரெக்டா போயிட்டு இருக்கா? ஒரு டீச்சரிங் தேவை. அதாவது வந்துட்டு இப்போ உங்க வீட்டில் யாராவது உங்க ஃப்ரெண்டோ இல்லை யாராவது ஒருத்தர் அவங்க வந்துட்டு ஸோ இப்போ ஸ்கூல்லலாம் குரூப்பாக உட்காரப்பாங்க பார்த்தீங்களா, குரூப்பாக உட்கார வச்சு இந்த குரூப் என்ன பண்ணுது, இந்த குரூப் என்ன பண்ணுறதுன்றதை இன்னொரு குரூப் பார்க்கும். அதாவது ஏ குரூப் இந்த மாதிரிலாம் பார்க்கும் இல்லைங்களா? ஸோ என்னன்னு பண்ணுறது இந்த பி பார்க்கும். இவன் தப்பு பண்ண அவன் போட்டு கொடுத்துருவான், அவன் தப்பு பண்ண இவன் போட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி உங்களை டீச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்க வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், நான் வந்துட்டு இந்த இலக்கை செட் பண்ணியிருக்கேன், இதை நான் கரெக்டாக போயிட்டேனா அப்படின்றது எனக்கு டெய்லியும் கேளு.
அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது என்னை வந்து கேளு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை நமக்கே வந்துட்டு ஒரு டீச்சராக வைக்கணும். இல்லை நீங்களே கூட உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது கண்ணாடியை பார்த்து கூட உட்காந்து, நான் எனக்கு 8 வீடியோ, இந்த வாரம் எனக்கு வந்துட்டு ஒரு 70 வீடியோ தேவைப்படுது, நான் வந்துட்டு ஒரு 50 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸோ இன்னும் 20 வீடியோ இருக்குது, ஸோ அதை கரெக்டாக நான் எடுத்துடணும், எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன நானே கைட் பண்ணுறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து செல்ஃப் டிசிப்ளைன் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 விஷயங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஸோ நான் சொன்னது 2 நிமிஷம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன், ஆனால் இந்த என்டையர் வீடியோவே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணியே தெரிவிங்க. அதனால் வந்துட்டு ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஏன்னா வந்துட்டு முயற்சியே எடுக்காதவன் தான் தோல்வி அடைவான். முயற்சி எடுக்கிறவன் ஒரு கிளிக்கில் வெற்றி கூட எடுக்கலாம் இல்லைங்களா? முயற்சி எடுக்கலைன்னா தோல்வின்றது உறுதி. ஆனால் முயற்சி எடுத்தால் வெற்றின்ற ஒரு கனி நமக்காக இருக்குல்ல, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய்.